பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் கோமதியும் ராஜியும் சமைச்சிட்ருக்காங்க. கோமதி அதையோ யோசிச்சுக்கிட்டே சமைச்சிட்ருக்காங்க. இப்போது மீனாவும் வராங்க. மீனாவும் வந்த உடனே குட் மார்னிங் அத்தை, குட் மார்னிங் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி மீனா பேசினதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா கோமதி கிட்ட, அத்தை நீங்கள் நைட்டு சரியாக தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோமதியும் இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா இல்லை கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இல்லை சமைச்சேன்ல அதான் புகை கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி சரி நம்ம மீனாக்கிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட, ராஜி நான் துணியெல்லாம் துவைச்சி காய வச்சிருக்கேன், நீ எடுத்து மடித்து வச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ராஜி போன உடனே கோமதி மீனா கிட்ட, உனக்கும் புருஷனுக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு சொன்னியே அது சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லு மீனா, நேற்று ராத்திரி நீயும் செந்திலும் பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அப்படியெல்லாம் இல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு செந்தில்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் வெளியே சொல்லாமல் இருக்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. உன்னை திட்டனானா, கையை ஏதாவது நீட்டனானா சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பாரு, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா சொல்லிவிடு, அவன் கையை உடச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் அப்படியெல்லாம் இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோமதி உங்களுக்குள்ளே அப்படி என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொன்னால் பிரச்சனை ஆகிற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் யோசிச்சு எனக்கு தலையே வெடிச்சிரும் போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவும் அப்படியெல்லாம் இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி ஏதோ இருக்குது, என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவும் சரி நீங்கள் இவ்வளோ கேட்குறதால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலேயே தாங்கிக்க முடியல, நீங்கள் எப்படி தாங்கிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அங்கே வீட்டில் உங்கள் பையன் பீரோவில் நிறைய கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே கோமதி கிட்ட மீனா சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி தான் லஞ்சம் வாங்கி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடி இப்படி சொல்கிறான், அவன் அப்படி பண்ணுறக்கூடிய ஆளா, அப்படியே அவனை நாங்கள் வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.